ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிஎஸ்சி வேலிக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு புதிய சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி சூரியகர் யோஜனா பற்றி கண்டிப்பாக நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த சோலார் மூலமாக இலவச மின்சாரம் வந்து வழங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தா நீங்கள் சர்வே எடுப்பதற்காக உங்களுக்கு சிஎஸ்சி மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. நீங்கள் வீடுகளில் போயிட்டு சர்வே எடுத்தீங்கன்னா அதுக்கான கமிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் பற்றி மக்கள் சேவை சேனல் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எவ்வளோ யூனிட் இலவசமாக வழங்குறாங்க, அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு சிஎஸ்சியில் இப்போ நம்ம வந்து பார்த்தா போயிட்டு நம்ம இது சர்வே எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்வமுள்ள நுகர்வோர் வந்து தனது மொபைல் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் சிஎஸ்சி வேலிக்கு வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு பீப்புளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சோலார் எடுத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஎஸ்சி வேலிக்கான மொபைல் அப்ளிகேஷன் படிகளில் தகுதியான குடும்பங்களோட கணக்கெடுப்பு சேகரிப்பு. ஸோ யார் யாருக்கு வந்து அந்த சோலார் பேனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் போயிட்டு ஸோ நீங்கள் சர்வே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சிஎஸ்சி வேலிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக தான் உங்களுக்கான சர்வே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வெற்றிகரமான நிறுவலுக்கு பிறகு விஎலிகள் திரையில் தோன்றிய தொடக்க விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வே எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு என்ன யூசர்ஸ் இருக்க போகுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு கமிஷன்ஸ் வகையாகவும் உங்களுக்கு 24 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 24 ரூபாய் கமிஷன்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணப்படுறது சொல்லியிருக்காங்க. உடனுக்குடன் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை நிராகரிக்கப்பட்ட கணக்கெடுப்பாக இருக்குன்னா உங்களுக்கான பணம் வந்து சேராதுன்றதையும் இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி வந்து எடுக்கிறது அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ டோட்டல் சர்வே எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் சர்வே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த கஸ்டமருக்கு விருப்பம் இல்லையான்றதை வந்து கேட்பாங்க. வெதர் த கன்சியூமர் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சோலாரான்னு கேட்டிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து அவங்க கன்சியூமர் நேம் என்ன, அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய எவ்வளோ இடம் இருக்குன்றதை கேட்பாங்க. சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எவ்வளோ இடம் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. விஎல்இ டேக் ஏ ஃபோட்டோ டு அப்லோட் கன்சியூமர் பில், அதாவது EB பில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சர்வே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தனாவே போதும், ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வே எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ பில் இருக்குன்றதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த சோலார் நிறுவனம் இருக்காங்க பாருங்கள், அவங்களே டேரெக்டாக வந்து மீதி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் நம்ம வேலை வந்து சர்வே எடுக்கிறது மட்டும் நம்ம வேலை. அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குன்னு நம்ம சர்வே கொடுத்துட்டு அவங்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோன்னா சம்மந்தப்பட்ட அந்த கஸ்டமருக்கு மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாம் அதை பற்றி எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்வே எடுக்கிற விருப்பம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. விஎல்இ ஆன்போர்டிங் ஃபார் பிஎம், அதாவது நீங்கள் வந்து விருப்பம் இருக்கவங்க ஸோ இதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் தாலுக்கு என்ன, சிஎஸ்சி நேம் என்ன, லொக்கேஷன் எங்கே, சிஎஸ்சி ஏரியா என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். விருப்பம் இருக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சர்வே வந்து எடுக்க பாருங்கள். இதன் மூலமாக ஒரு சர்வேக்கு உங்களுக்கு 24 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.